This is the beauty tonic Azhagalegium Rose Beauty Tonic. This all-purpose beauty tonic will help to keep more beautiful from top to toe. Top to toe இது ரொம்ப அழகாக வைக்கிறதுக்கு ரொம்ப உடம்பு அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டாப் தட் மீன்ஸ் ஹேரை நல்லா ஹேருக்கு க்ரோத் கொடுக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனி ஹேர், சில்கி ஹேர் கிடைக்கும். நல்ல குட் ஐசைட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் இந்த பியூட்டி டானிக்னால. ஸ்கின்க்கு வந்து ஒரு நல்ல கம்ப்ளெக்ஷன், ஒரு நல்ல க்ளோ, நல்ல எலாஸ்டிசிட்டி ஆஸ் வெல் அஸ் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சர், ஆன்டி ரிங்கிளாக வேலை செய்யும் இந்த பியூட்டி டானிக். ரிங்கிள்ஸ் அண்ட் சாப்டு ஸ்கின், ட்ரை ஸ்கின், இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் திஸ் பியூட்டி டானிக். நெயில்ஸும் பிரிட்டில் நெயில்ஸ், ப்ரோக்கன் நெயில்ஸ், இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங் அண்ட் சாஃப்ட் அண்ட் நல்ல க்ளீனாகவும் வச்சுக்கோ நெயில்ஸை. அதே டயத்தில் ஸ்டமக் இன்டைஜஷன்லாம் க்யூர் பண்ணி ஸ்டமக்கு ஒரு நல்ல டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணி பாடியை நல்லா கூலண்டாக வச்சுக்கும். ஸோ திஸ் இஸ் அன் ஆல் பர்பஸ் பியூட்டி டானிக். இந்த பியூட்டி டானிக்கை இப்போ எப்படி சாப்பிடலாம்னு பார்க்கலாம். இந்த பியூட்டி டானிக்கை எப்படி கன்சியூம் பண்ணலாம், வாட் இஸ் த ரைட் மெத்தட் டு கன்சியூம் திஸ் பியூட்டி டானிக்னு பார்க்கலாம். இப்போ இந்த பியூட்டி டானிக் வந்து இதை ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு ஏர் டைட்டில் போட்டு நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு கிளாஸ் மில்க் நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, நீங்கள் வந்து இதை மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். இந்த ஸ்பூனால் இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு இல்லையாமா? ஆமாம் 1 டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. இதே மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இதை நீங்கள் சாப்பிட்றணும். அதாவது மார்னிங் நீங்கள் இது நாஸ்தா பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் ½ அன் ஹவர் முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் 200 மில்லி மில்க் சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். நல்ல ஸ்கின்னு, ஹேரு எல்லாமே ரொம்ப நல்ல க்ரோத் ஆகும், நல்ல ஷைனிங்காக இருக்கும் ஹேரெல்லாம். அப்படி உங்களுக்கு மார்னிங்கில் இதை சாப்பிட உங்களுக்கு இஷ்டம் இல்லை, பிடிக்கல அப்படின்னாக்கா ஸ்வீட்டெல்லாம் நீங்கள் நைட்டு டின்னர் முடித்து ½ அன் ஹவர் கழித்து இதே மாதிரி ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் இதை எடுத்து சாப்பிட்டுட்டு இதே மாதிரி 200 மில்லி மில்க் எடுத்து குடிச்சிட்டு நீங்கள் தூங்கினீங்கன்னா தூக்கமும் ரொம்ப நல்லா வரும். ஏன்னா அதில் கஸ்கஸ் இருக்கிறதுனால தூக்கம் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகாமல் நல்ல ஸ்லீப் வரும்போதே அதுவே பியூட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். அந்த அண்டர் ஐ சர்க்கிள், பிளாக் சர்க்கிள், பஃபி ஐஸு, இந்த மாதிரி என்ன பியூட்டி ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருந்தாலும் அத்தனையும் சால்வ் ஆக்கி ஹெல்த் ரிலேட்டட் லைக் மைக்ரெயின், ஹெட்ஏக், பாடி சூடாக இருக்கிறது, பாடி ஹீட்டாக இருக்கிறது எல்லாமே சால்வ் ஆகி இது ஒரு நல்ல பியூட்டி டானிக்ங்கிறது 30 டேஸ் ரெகுலராக சாப்பிடும் போது நீங்களே இதை செல்ஃபாக தெரிஞ்சுப்பீங்க. ஆமாம், அது உங்களுக்கே நல்லா இது புரியும் எப்படி இது அப்படி ஆச்சு நமக்கு அப்படின்னு. அது கண்டினியூவாக நீங்கள் சாப்பிடலாம். இது வாழ்நாள் பூரா சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. 100% நேச்சுரல், நோ சைட் எஃபெக்ட். ஹலோ ஆல், வணக்கம், வெல்கம் டு ஜெம் ஷோபா குட் லைஃப். இன்னைக்கு ஒரு பியூட்டி டானிக், வெரி ஈஸி டு ப்ரிப்பேர். No applying to hair, no applying to the skin, just having it daily. 1 spoon will make you very fair, very glowing skin, beautiful skin texture, complexion and nice elasticity skin கொடுக்கும். For this is for both men, women, kids, all ages காரங்க இதை யூஸ் பண்ணலாம். For that first we need is rose petal. This is rose petal. 1 full bowl of rose petal எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபைன் சாப்பிங்கும் பண்ணிக்கலாம், ஆர் யூ கேன் ஜஸ்ட் க்ரஷ் இட். இன் ஐதர் வே யூ கேன் யூஸ் இட். நான் வந்து ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 4 கப் மெஷர் இருக்குது இந்த ரோஸ் பெட்டல். இதை நம்ம ஃபைன் சாப் பண்ண பிறகு ஜஸ்ட் வி ஹவ் டு கீப் இட் அசைட். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வி நீட் திஸ் டு மேக் திஸ் பியூட்டி டானிக் இஸ் ஆல்மண்ட்ஸ். ஆல்மண்ட்ஸ் ஐ ஹேவ் ட்ரை ரோஸ்டட். இது வந்து ட்ரை ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸு. இது வந்து ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இட் கிவ்ஸ் விட்டாமின் இதில் நிறையா இருக்கிறதுனால ஸ்கின்க்கு ஒரு நல்ல எலாஸ்டிசிட்டி, ஒரு சாஃப்ட்னஸ், ட்ரைனஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா எலாஸ்டிசிட்டி கொடுத்து ஷைனிங் கொடுக்கும். அண்ட் தென் அதர் இன்க்ரீடியன்ஸ் இஸ் கஸ்கஸ், பாப்பி சீட்ஸ். பாப்பி சீடும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். திஸ் ட்ரை ரோஸ்டட் பாப்பி சீட்ஸ் இஸ் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் ஸ்கின் ஆஸ் வெல் அஸ் ஹேர் ஃபாலை இதை வந்து ஸ்டாப் பண்ணும். இட் ப்ரிவென்ட்ஸ் ஹேர் ஃபால், இட் ப்ரிவென்ட்ஸ் dandruff and also premature graying for hair. And when we come to skin, it gives a nice texture to the skin. Skin ku nalla texture கொடுக்கும், skin ku ஒரு elasticity கொடுக்கும், anti wrinkles வேலை செய்யும். That means when we have this internally age related இந்த anti wrinkles
அதுமாதிரி ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். ரிங்கிள்ஸ் வந்து டிலே பண்ணும். லைக் இஃப் யூ ஹேவ் இட் இன் த லாங் டேர்ம், இது வந்து ரிங்கிள்ஸை டிலே பண்ணி ஸ்கின்னுக்கு ஒரு ஆயில்னஸ் கொடுக்கும். ஸ்கின்ல ஒரு ஆயில் இருந்தால் தான் ரிங்கிள்ஸ் எல்லாம் டிலே பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் ட்ரை ஆக ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் பாப்பி சீட்ஸ் ஒர்க்ஸ் அஸ் அ பெஸ்ட் ஆன்டி ரிங்கிள். நோ நீட் டு பை எனி ஆன்டி ரிங்கிள் க்ரீம்லாம் வாங்கவே தேவையில்லை. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இட் இஸ் அ ஹோல்சம் பியூட்டி டானிக் ஃப்ரம் டாப் டு டோ. இது வந்து நல்ல கேர் கொடுக்கும். ஸோ ஐ ஹவ் ரோஸ்டட் இட். வை ஐ ஹவ் ரோஸ்டட் இஸ் பிகாஸ் இதோட ஷெல்ஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டா தான் ஃபங்கஸ்லாம் இல்லாமல் இதில் ஒரு 6 month வரைக்கும் கன்சியூம் பண்ணுறதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ ஹவ் ரோஸ்டட் இட், ட்ரை ரோஸ்டட் போத் தி இன்க்ரீடியன்ஸ் அண்ட் நவ் ஐ கெப்ட் இட் டு கூல். இது நல்லா கூல் ஆகிட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஜாக்ரி. இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ் ஒரு 4 cup மெஷரில் இருக்குது. ஸோ ஐ ஹவ் டேக்கன் 1 full cup ஆஃப் ஜாக்ரி. இதான் அதோட மெஷர்மெண்ட். 4 cups ஆஃப் ரோஸ் பெட்டல் அண்ட் 1 cup ஆஃப் ஜாக்ரி. ஸோ திஸ் வில் பி ஓவர் ஸ்வீட்டாகவும் இருக்காது, வெரி லெஸ் ஸ்வீட்டாகவும் இருக்காது, பர்ஃபெக்ட் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அதுக்கு. ஸோ நவ் லெட்ஸ் சி ஹவு டு ப்ரிப்பேர் திஸ். நவ் ஹீட் தி கடாய் அண்ட் ஆட் திஸ் ஜாக்ரி. இந்த வெல்லத்தை கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் லிட்டில் ஆஃப் வாட்டர் ஸோ தட் இட் டசன்ட் கெட் பர்ன்ட். லிட்டில் வாட்டர் போட்டு இந்த ஜாகரியை நம்ம இப்போ மெல்ட் பண்ணணும். ஒரு quarter cup of water you have to add along with this jaggery. Now I have added 2 pieces of sugar candy also, kalkand, so that the taste will be more like sugar taste இருக்கும், jaggery taste இருக்கும். சுகர் பிடிச்சவங்களுக்கு அந்த டேஸ்ட் ப்ராமினெண்ட்டாக தெரியும், ஜாகரி பிடிச்சவங்களுக்கு ஜாகரி டேஸ்ட்டும் ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஸோ ஐ ஹவ் யூஸ்ட் போத் தி ஸ்வீட்னர். அதர் இன்க்ரீடியன்ஸ் we need is cloves. கிராம்பு தேவை. கிராம்பு வந்து இதை யூஸ் பண்ணும்போது டைஜஷனுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா அதில் ஆல்மண்ட்ஸ் பாதாம்லாம் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் இட் மே ஃபீல் தட் ஹெவினஸ் இன் திஸ் ஸ்டமக். ஸோ டைஜஷனுக்கு இந்த கிராம்பு நல்லா யூஸ் பண்ணும். அட் த சேம் டைம் க்ளவ்ஸ் இஸ் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. அதனால க்ளவ்ஸ் கிராம்பு ஒரு 4 to 5 க்ளவ்ஸ் எடுத்திருக்கேன். நவ் வி ஆர் கோயிங் டு கிரைண்ட் திஸ். டேக் அ ட்ரை மிக்சர் ஜார். இதுமாரி ஒரு ட்ரை மிக்சர் ஜார் எடுத்து ஆட் திஸ் க்ளவ்ஸ். 4 to 5 cloves. Now add the roasted almonds as well as roasted poppy seed. இது ரெண்டையுமே மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்கணும். We have to grind it into smooth powder. No need to add water, just we want a fine powder. Keep the stove in medium to low flame. Now it is boiling. அதனால் மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு let the jaggery melt first. Now see, we have grinded this into fine powder. இது நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து see this இது மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக we have grinded this. Now we have to add another ingredients to this. இது இப்போ நுரைச்சிட்டு வருது. இது நுரையெல்லாம் அடங்கி கொஞ்சம் கம்பி பதம், 1 கம்பி பதம் வந்தோடனே இந்த ரோஸ் பெட்டலோட க்ரஷ் பண்ணதை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். 1 string. இதில் 1 string சாஷ்னி. இந்த we have keep it as a 1 string கம்பி பதம்ங்கிற மாதிரி 1 string we have to get it, so that அது வந்து ஒரு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு அது கிடைக்கும். கெடாது. பின்ன தண்ணி இல்லாமல் பாகு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், கெடாமல் இருக்கும். இந்த பியூட்டி டானிக்கை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, anyone who is looking for a fashion வேர்ல்டுக்கு, ஒரு மாடலிங் ஜாப்க்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஏவியேஷன் ஜாப்க்கு போகிறதுக்கு ரெடியாக ஆகிறாங்கங்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு பியூட்டி டானிக்கை செஞ்சு 30 daysக்கு சாப்பிட்டா 30 daysல யூ கேன் see the difference in your hair, in your skin, in your complexion, in your lips. even டார்க் லிப்ஸாக இருக்கிற கூட லிப்ஸ் வந்து பிங்காக மாறிட்டு வரும். ஸோ anyone who is looking for modeling job, ஏவியேஷன் ஜாப், அதாவது கேபின் க்ரூ ஜாப் ஆர் எனி கிளாமர் ஃபீல்டு ஜாப்க்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா ட்ரை திஸ் பியூட்டி டானிக் ஃபார் போத் மென், விமென், டீனேஜர்ஸ், ஈவன் கிட்ஸ்க்கும் கொடுக்கலாம். கிட்ஸ்க்கும் நல்லா ஹேர் க்ரோத்லாம் நல்லா யங் ஏஜ்லேருந்தே ஆக ஆரம்பிச்சிடும். இஃப் நாட் யூ ஆர் நாட் லுக்கிங் ஃபார் எனி கிளாமர் வேர்ல்டு ஜாப்க்கு இல்லைனாலும் ஈவன் ஃபார் மேரேஜஸ் லைக் பிரைட் அண்ட் க்ரூம்ஸ் யார் மேரேஜஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, வித்தவுட் வேஸ்டிங் மச் மணி இன் பியூட்டி பார்லர், நீங்கள் இந்த மாதிரி ஒரு பியூட்டி டானிக்கு செஞ்சு 30 daysக்கு சாப்பிட்டா
you can see the glowing pinkish glowing thing on your face on your marriage day, like a wedding day இன்னைக்கு you can see that extra glow in the skin, even the face, the பொலிவுன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அது எல்லாமே அந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு எந்த ஃபங்க்ஷன் நீங்கள் மேரேஜ்க்காக ரெடி பண்ணுறீங்கும் போது அந்த மாதிரி மென் விமென் ரெண்டு பேரும் இந்த டானிக்கை சாப்பிடலாம். ஸோ ஆல் டுகெதர் திஸ் இஸ் வெரி 100% ரிசல்ட் ஓரியன்ட் அண்ட் நோ சைட் எஃபெக்ட் அட் ஆல். பியூட்டி பார்லர்லாம் போய் ப்ரீ வெட்டிங்க்காக நீங்கள் மசாஜஸ் அண்ட் க்ளீனப் ஃபேஷியல்லாம் பண்ணால் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் 1000 and 1000 of rupees. ஆனால் இந்த மாதிரி ஒரு பியூட்டி டானிக், அதாவது அழகு லேகியம் பண்ணி சாப்பிடும்போது with very less cost you can get 100% result, and that too without side effect. So now it is bubbling. வெள்ளம்லாம் நல்லா பபிள் ஆகி வருது. இன்னும் இந்த ஒன் ஸ்ட்ரிங் வரல இல்லையாமா? இன்னும் ஒன் ஸ்ட்ரிங் வரல. ஒன் ஸ்ட்ரிங் வரும்போது யூ கேன் see இந்த மாதிரி 2 ஃபிங்கர்ஸில் வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரும். அதுதான் ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. ஸோ அது வரும்போது அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இஸ் ரெடி. அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் டேக் இட் ஷுட் பி இன் அ வார்ம் கன்சிஸ்டன்சியில். சி திஸ் இஸ் ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. இப்படி இழுத்தா ஒரு ஸ்ட்ரிங் வரணும். பி கேர்ஃபுல் வைல் செக்கிங் திஸ். ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும் போது செய்ய முடியாது. கொஞ்சம் வார்ம் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி ஒரு லேடரில் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம அதை ட்ரை எடுத்து ஆற வச்சிடணும். இது ரொம்ப நேற்று முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். இது ஆறின்னு இருக்கு. ஹாட்டாக இருக்கும்போது ட்ரை பண்ணால் நீங்கள் ஆறின இதை போட்டுப்பாக ரெடி பண்ணிங்கன்னா இடையில தெரியுது இல்லையா, கம்பியாக போகுது பாருங்க. இதுதான் ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. இதுதான் ஒன் ஸ்ட்ரிங். ஸோ நவ் வி ஆர் ரெடி வித் ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. நவ் நெக்ஸ்ட் வாட் வி ஹேவ் டு டூ இஸ் இந்த பெட்டலில் அதில் போடணும். ரோஸ் பெட்டல்ஸை ரெடி பண்ணி வச்ச ரோஸ் பெட்டல்ஸ் 4 cups of rose petals add into this jaggery syrup. Now mix well. கேஸ் எப்பவுமே மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். நெவர் கீப் இட் இன் அ ஹாட் ஃப்ளேம். ஏன்னா ரோஸ் பெட்டல்லாம் பேர்ன் ஆன மாதிரி இருந்தால் இதோட ப்ராப்பர்ட்டிலாம் நமக்கு தீஞ்சு போயிடும். ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் குக் திஸ் இன் அ மீடியம் டு லோ ஃப்ளேம். இப்படியே மிக்ஸ் பண்ணும் போது அது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கம்பைண்டாக ஒரு லேகியம் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகிடும். இதுவே வெயில் காலமாக இருந்தால் நீங்கள் இந்த பெட்ரோல் வச்சுருந்த பவுலில் அதுலேயும் நீங்கள் 1 cup நல்லா பராவா கப்பாக சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி அது மேலே ஒரு ஒயிட் கப்படாவை அப்படி கட்டி மாடியில் நீங்கள் வெயில் வர்ற இடத்துல வச்சிடலாம். ஒரு 8 days வச்சிங்கன்னா இதேமாரி கன்சிஸ்டன்சியில் அது வரும். அது வந்து சன் இன்ஃப்யூஷன் பண்ணி எடுக்கிற பியூட்டி டானிக். சன் இன்ஃப்யூஷன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அதில் விட்டமின் டிலாம் கிடைக்கும் நமக்கு சன்னோட இன்ஃப்யூஷன் செய்யும் போது. இப்போ இங்கே மும்பையில் மழை சீசனாக இருக்கிறதுனால சன் இன்ஃப்யூஷன் பண்ண முடியாதனால ரோஸ் பெட்டல்ஸ் வீட்டில் நிறையா இருக்கும்போது திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு ட்ரை. இப்போ இந்த இதை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை எப்படி கலரணும். ஏன்னா இந்த பெட்ரோல்லேருந்து இந்த வாட்டர் ரிலீஸ் ஆகும். மறுபடியும் இது கொஞ்சம் டில்லாவாயிடும். ஆயிடுச்சுன்னா தண்ணி சத்தி வெளில வந்துடும். மறுபடியும் நீங்கள் என்ன செய்யணும், இதை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ண பிறகு ஓரளவு இதாக வரும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை சன் இன்ஃப்யூஷன் பண்ணால் அது ஒரு 10 daysல ரெடி ஆகிடும் இல்லையாம்மா? ஆமாம், அது ஒரு 10 daysல நீங்கள் முதல் நாளே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலோ அல்லது பீங்கான் ஜாடி இல்லை நல்ல பாத்திரம், வெங்கல பாத்திரத்தில் வைக்கலாம். பித்தளை பாத்திரம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பித்தளை பாத்திரத்தில் வைக்கலாம், ஒன்றும் பயம் இல்லை. வச்சு ஒரு துணி போட்டு அதோடைய மவுத்தை நல்லா மூடிடணும், தூசி வந்து விழாமல். சரி, நான் எக்ஸஸ் வாட்டர் அந்த ரோஸ் பெட்டல்லேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆனதெல்லாம் யூ கேன் see ஸ்மால் பபிள்ஸ் மாதிரி வருது. இந்த பபிள்ஸ் எப்படி வருதுன்னா ரோஸ் பெட்டலில் உள்ள வாட்டர் ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி வருது. வி ஹவ் நாட் ஆடட் வாட்டர். ஆனால் அந்த வாட்டர் ரோஸ் பெட்டல் வந்து குக்காக வாட்டர் ரிலீஸ் பண்ணும்போது இந்த பபிள்ஸ்லாம் ஆகும். இந்த பபிள் திக் கன்சிஸ்டன்சிக்கு மாறும். See now it is watery. கொஞ்சம் வாட்டரி தெரியுது இல்லையா? தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரோஸ் பெட்டல் வாட்டர் ரிலீஸ் பண்ணுறது. நல்ல கலர், இன்னும் ஒரு 5 minutes நல்ல கலரை இந்த
இதில் கடாயில் ஒட்டாமல் ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும். அதனால டைம் ஆகுதுன்ட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறினோன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஃப்ளவர் வீணாயிடும். ரோஸோட ப்ராப்பர்ட்டியும் அதில் போயிடும். அதனால கொஞ்சம் பேஷன்ஸாக பொறுமையாக ஒரு 5 மினிட்ஸு இதை மாதிரி சிம்மில் வச்சு நம்ம கையால் அப்படி கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்படி கலரி விடும்போது அந்த ஆயில் அந்த வாட்டர் வந்து இவாப்ரேட் ஆகிடும். ஆமாம், அது போன பிறகு மறுபடியும் உங்களுக்கு அந்த பாகு அப்படின்னு நல்லா சிக்கன்னு பிடிச்சிக்குவாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பபிள்ஸ்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாட் வி ஹேவ் டு டூ இஸ், நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு ஃபைன் பவுடர், அந்த ஃபைன் பவுடரை இந்த ஸ்டேஜில் இப்போ பபிள்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிற டைப்பில் இதில் மிக்ஸ் பண்ணி கொட்டிடலாம். அதுக்குள்ளே கடாயில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு மாதிரி கட்டி லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஃபைன் பவுடரும் அந்த ரோஸ் பெட்டல் ரிலீஸ் ஆகிற வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். See now it is becoming in thick texture. Nice aromatic flavor வருது. Now the next ingredients we are adding is half teaspoon ginger powder. சுக்கு பொடி. இது எதுக்குன்னா இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். சுக்கு பொடி இதில் யூஸ் பண்ணுறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் அதை ரிலீவ் பண்ணும். கான்ஸ்டிபேஷன்லாம் இல்லாமல் நல்லா மோஷன் போகும்போது ஃபேஸில் அதுவே ஒரு நல்ல க்ளோ அண்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். ஸ்டமக் அப்செட், ஸ்டமக் ப்ளோயிங், இன்டைஜஷன் இது எல்லாத்துக்கும் இந்த ட்ரை ஜிஞ்சர் சுக்குப்பொடி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ஆட் லிட்டில் பிட் ஆஃப் ஹாஃப் டீஸ்பூன் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது see now overall it like ஒரு ஹல்வா மாதிரி இல்பச்சட்டியில் ஒட்டாமல் இப்போ வருது. இப்போ இதுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதை அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ கரெக்டாக இதுக்கு வந்துடுது. 1 big tablespoon of ghee, தேசி கீ. கீ ஆட் பண்ணுறோன்னா கீ இஸ் அகெயின் வெரி குட் ஃபார் ஹேர், ஸ்கின், குட் ஐசைட், நெயில்ஸ், பிரிட்டில் நெயில்ஸ்லாம் இல்லாமல் கீ சாப்பிடும் போது நெயில்ஸ்லாம் நல்ல ஷைனிங்காக ஒயிட்டாக நல்ல பிரிட்டில் நெயில்ஸ், கிராக் நெயில்ஸ், சாப்ட் நெயில்ஸ்லாம் இல்லாமல் நல்லா நெயில்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கும். ஹேர், ஸ்கின், ஓவரால் இந்த பியூட்டி டானிக் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் அ பியூட்டி பூஸ்டர் ஆல்சோ. அடுப்பை நிறுத்திட்டேன். இப்போ இந்த சூடு ஆறுனா நல்ல கெட்டி ஆகிடும். இதில் இருக்கிற சூடு ஆறணும். அப்போ இது நல்ல கெட்டி ஆகிடும். ஸோ நவ் டர்ன் ஆஃப் த கேஸ் அண்ட் ஜஸ்ட் வெயிட் ஃபார் 5 to 10 minutes. இது கூல் ஆகவுட்டு தென் வி கேன் ட்ரான்ஸ்ஃபர் இட். பியூட்டி டானிக்கை நீங்கள் வந்து இது மாதிரி தனியாக வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாம். அப்படி உங்களுக்கு கடிச்சு சாப்பிட பிடிக்கல ஸ்வீட்டுனாக்கா இந்த மாதிரி மில்கில் மிக்ஸ் பண்ணிடணும். இதை அப்படி மிக்ஸ் பண்ணிடணும். இதை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இது ஒரு ஹெல்த் ட்ரிங்காக மாற்றிடும். உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் குடிச்சிட்டு நைட் தூங்கிடலாம். இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். See you in the next video. Bye.